ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. சமீப காலத்துல இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரு நம்ம தளபதியோட தெலுங்கு ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி எங்க தலைவர் படத்தை தான் நீங்க ரீமேக் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறப்போ விஜயோட ஆக்டிங் இருக்கே அது 144 பிக்சல்ல பாக்குற மாதிரி இருக்குது. ஆனா எங்க பவன் கல்யாண் என்னமா நடிச்சிருக்காரு தெரியுமா? நல்ல ஆக்சன்ட் ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. அதுக்கு மேல எங்க மகேஷ் பாபு அவரோட கால் தூசிக்கு வருவாரா தளபதி இப்படி எல்லாம் தெலுங்குல கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம கம்பாரிசன் வீடியோன்னு சொல்லி ஒரு சில கிரிஞ்சஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கணும் தானே, அதை பார்க்கணும் நமக்கு ஆசை இருக்காதா? அப்படி என்ன சூப்பரா நடிச்சிருக்காங்க நம்ம தளபதியை விட அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், இதோ உங்களுக்காக. மங்கி டான்ஸ் அண்ட் மங்கி டான்ஸ் ஆடிங்கடா. ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி சிறப்பா நடிச்சு மெகா ஹிட்டான திருப்பாச்சி அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் பிரேம்ஜிய இது வரைக்கும் ரொம்ப கம்மியா எடை போட்டிருப்போம். ஆனா தமிழ்ல தான் அப்படி. தெலுங்குல எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவர் ஒரு மாஸ் ஹீரோப்பா. அவருக்கு பேர் கூட என்ன தெரியுமா வச்சிருக்காங்க? அங்க பவர் ஸ்டார் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவரோட இன்ட்ரோவை பார்த்துடலாமா? வேற லெவலா. இவர் பேர் தான் பவன் கல்யாண். அதுவும் சாதாரண பவன் கல்யாண்லாம் கிடையாது, பவர் ஸ்டார் பவன் கல்யாண். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்ற? அது சரி, இவர் ஏன் பிரேம்ஜின்னு சொன்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் ஒரு சிலதெல்லாம் பாருங்க, அப்படியே பிரேம்ஜியோட தலையை தூக்கிட்டு இவரோட தலையை வச்ச மாதிரியே ஃபீல் ஆகும். How do I look like? I'm sorry. Do I look like Roadside Romeo? No, you don't. Don't say sorry. Don't keep telling me. You really did hurt me. I'm sorry. ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். அதுலயும் குறிப்பா நம்ம திருப்பாச்சியில பாத்தீங்கன்னா கத்திய சாணம் பிடிக்கிறது, அப்படியே அந்த ஃபயர்ல இருந்து எடுக்கிறப்போ தீப்பொறி எல்லாம் பறக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஏதாவது தெலுங்குல பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவர் கத்திய வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. டொக்கு டொக்குன்னு குத்தணும். பாடி மாங்க மாங்கனா இப்படிதான் கொல்றது. சரி, பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட்டாரு. பட் இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லயும் சரி நடுவுலயுமே சரி ஓவர் பில்டப்பா இருந்துச்சு. அதோட விட்டா பரவாயில்ல, பாட்டோட எண்டிங்லயும் நான் பில்டப் கொடுத்துனே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் பண்றாரு. அதை நீங்களே பாருங்க. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. சரி, நெக்ஸ்ட் சீன் பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த சீனை தமிழ்ல பார்த்துட்டு வாங்களேன். அதுல முக்கியமா தளபதியோட ரியாக்ஷன் மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஏ குட்டி தானே, ஏ டார்லிங் தானே, ஐயோ ஐ லவ் யூ டா. பாத்தீங்களா? இப்போ இத அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பிரேம்ஜியோட ரியாக்ஷனை பாருங்க. ట్రై చేయడు నాదే తప్పు. ఐ లవ్ యు మన్మదా. சார், இந்த மேட்ல உங்க டோட்டல் ரியாக்ஷன் இவ்வளவுதானா? அசின் எவ்வளவு ஃபீல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க முத்தம். சார், அதை நீங்களும் ஃபீல் பண்ணி பயங்கரமா ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னா ஏதோ கிரைண்டர்ல மாட்டின கூழாங்கல் மாதிரி எப்படி தலையாட்டிட்டு இருக்காரு பாருங்களேன். அப்புறம் சிட்டில கமிஷனர், போலீஸ் கமிஷனர், அந்த கமிஷனர், இந்த கமிஷனர் ஒரு லென்த்தா ஒரு டயலாக் பேசுவார் தெரியுமா நம்ம தளபதி? அந்த டயலாக நம்மளும் பேசுவாரு. ஆனா அவர் சீரியஸா பேசிட்டு இருக்கிறப்போ ஏன் தான் நம்ம மைண்டுக்கு மட்டும் பிரேம்ஜி வந்துட்டு போறாரோ தெரியல. సిటీలో కమిషనర్ 5 జాయింట్ కమిషనర్లు 12 మంది డిప్యూటీ కమిషనర్లు 44 అసిస్టెంట్ కమిషనర్లు 950 మంది ఇన్స్పెక్టర్లు. கவனித்தீரா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. 5 జాయింట్ కమిషనర్లు 12 మంది డిప్యూటీ కమిషనర్లు 44 అసిస్టెంట్ కమిషనర్లు 950 మంది ఇన్స్పెక్టర్లు. எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. டயலாக் மறந்துட்டார் போல இருக்கு. பேசுறப்ப குறுக்க கொலவசத்தெல்லாம் கொடுக்குறாரு. 32 మంది పోలీసులు సహా మొత్తం పోలీస్ డిపార్ట్మెంట్ అంతా కలిపి 8130 அது மட்டும் இல்ல, அந்த ஃபுல் டயலாக் பேசிட்டு இருக்கிறப்ப வாயை பாருங்களேன். அது மட்டும் 2x ஸ்பீட்ல டைப் ரைட்டிங் அடிச்சிட்டு இருக்கோம். ஆனா மூஞ்சி ஒரு எமோஷனும் இல்லாம ஒரே மாதிரி இருக்கும். 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. சரி, நம்ம பிரேம்ஜி மட்டும் தான் டஃப் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம சனியா சகட இருக்கார்ல, அவரு தெலுங்குல என்ன பேர் வச்சிருக்காரு நீங்களே கேளுங்களேன். గంగా పురాణ పూల్ గంగా மர்க்கா சொல்லு. గంగా పురాణ పూల్ గంగా மர்க்கா சொல்லு. గంగా పురాణ పూల్ గంగా. நோ கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தலாம். இது எவ்வளவு ஒரு மாசான சீன். அதுலயும் அந்த பபிள் காமம் வாயிலிருந்து எடுத்து அப்படியே துப்புறப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு. அதையே நம்ம பிரேம்ஜி பண்றப்போ எப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. మండుతుంటాయి. என்ன இதெல்லாம்?
நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அது முடிஞ்ச உடனே பட்டாசு பாலு கர்ச்சீஃப் எடுத்து இவர் மூஞ்ச தொடச்சிக்கிட்டு ஒரு அடி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த கர்ச்சீஃப் என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பாருங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம டப்பாசு பாலு நம்ம பிரேம்ஜியை பார்த்த உடனே பூரிப்புல வெறி ஆகி எப்படி வருவாருன்னு மட்டும் பாருங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கும் அப்படின்றது தெரியும். இப்ப அண்ணா நடிச்ச அடுத்த படத்துக்கு போலாமா? அது என்னன்னு பயங்கர ஆர்வமா இருக்கவங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஏன் இடுப்பு நீ பாத்தியா இல்லையா? எதுக்கு பார்த்த? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஞாபகம் வந்துருச்சு. எஸ், குஷி படத்துல இருந்து இதோ உங்களுக்காக. இப்ப நம்ம தளபதி காலேஜ் ஜாயின் பண்ண போறோம் அப்படின்ற ஆர்வத்துல எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம பிரேம்ஜி அவர்கள் இதே எக்ஸைட்மெண்ட்டை எப்படி எல்லாம் காமிக்கிறாருன்னு மட்டும் பாருங்க. யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட் சென்ஸ் இல்ல மேனஸ் இல்ல அப்படின்னு நம்ம ஜோதிகா திட்டுவாங்க தெரியுமா? அந்த சீன். அதுக்கு நம்ம பிரேம்ஜி எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாரு அப்படின்றதையும் பார்த்துட்டு வாங்க. Don't say sorry, don't keep telling me, you really did hurt me. I'm sorry. Please. எனக்கு இத பாக்கும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன். இவர் இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ பர்மா பஜார்ல பழைய எலக்ட்ரானிக் ஐட்டத்தெல்லாம் போட்டு வச்சு போனா வராது பொழுது போனா கிடைக்காது அப்படின்னு கூவி கூவி விற்பாங்க தெரியுமா? அவங்களுக்கே டஃப் கொடுக்குறாரு. Don't say sorry, don't keep telling me, you really did hurt me. I'm sorry. Please. இந்த இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் கூட ஓகே. ஆனா அங்க நம்ம தளபதி அப்படியே நாக்கு அப்படியே ரொட்டேட்லாம் பண்ணி அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல்னு ஒன்று பண்ணுவார். சரி, படத்தை தான் ரீமேக் பண்றாங்களே அப்படின்னு பார்த்தா நம்ம பிரேம்ஜி அவர்கள் அந்த ஸ்டைலையும் ரீமேக் பண்றேன் அப்படின்ற பேர்ல நீங்களே பாருங்க. எனக்கே பயமா இருக்கா. அவர் பண்றத பாக்குறப்போ ஸ்டைலா ரொமான்டிக்கா நல்லாவே இருக்கும். ஆனா நம்ம பிரேம்ஜி பண்றத பாக்குறப்போ கடவா பல்ல எல்லாம் சிக்கன் பீஸ் மாட்டுச்சுன்னா நாக்காலேயே நோண்டி நோண்டி எடுப்போம் தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. Keep the tongue left, slowly come to right and speak. சார் இங்க பார்க்கலாம் போக கூடாது. நெக்ஸ்ட் இந்த கார் நடுவுல ஸ்டக் ஆன உடனே ரெண்டு பேரும் அப்படியே பேச்சு கொடுத்து நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அதுல நம்ம ஜோதிகாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, அந்த படத்துல நான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணியிருக்கேன், எஸ்ஜே சூர்யாக்கு ஃபீமேல் வெர்ஷன் மாதிரியே நடிச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் மாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனா பூமிகா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஆனா அவர் பக்கத்திலே ஒருத்தர் நிக்கிறாரு பாத்தீங்களா இந்த சீன்ல, அவர் குஷி ஜோதிகாக்கே டஃப் கொடுப்பாரு. ஏன்னு கேக்குறீங்களா? அந்த படத்துல ஜோதிகா ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால பூமிகா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கரெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா பூமிகாக்கும் சேர்த்து நம்ம பிரேம்ஜி என்னென்ன பண்ணுவாரு அப்படின்றத பாருங்க. నువ్వు నమ్మక ద్రోహివి. I know. Madhu, chill. Cool. Cool. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அவர் அப்பப்ப இந்த சீன்ல மாட்டிட்டு இருக்கிற சிக்கன் பீஸ் சொன்னோன்றது மட்டும் இல்லாம, ஐயா கொஞ்சமாவது விஜய் மாதிரி நடிங்க ஐயா அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சொல்லியிருப்பார் போல இருக்கு. இப்ப பாரு விஜய்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு எப்படி நடிக்கிறேன்ட்டு அப்படின்னு அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கிருப்பாரு. அதை கொஞ்சம் பாருங்களேன். மது நின்னு ఒకటి అడగచ్చా? அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. ஃபைனலி அதே சீன்ல பூமிகா அவங்க ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. அப்ப குடுகுடுன்னு ஓடி போய் நிறுத்தி வச்சிருந்த கார் எடுத்துன்னு வந்துருவாரு. எடுத்து வந்து இவங்க மொட்டை மாடியில இருந்து பாக்குற மாதிரி இருக்கிற இடத்துல பார்க் பண்ணிட்டு நம்ம தளபதி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப நம்ம பிரேம்ஜியை பார்த்துடலாமா? என்னது இது? மூமெண்ட்ஸ். அப்படியே ஒரு 2-3 செகண்ட் தள்ளிங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் அந்த கடவாப்பல்ல நோண்டுவாரு. எப்படி இருக்கு? நல்லாவே இல்லடா. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறுக்கும். அத பாக்குறப்போ தளபதி விஜய் மாதிரி இருக்காது, தலைவாசல் விஜய் மாதிரி தான் இருக்கும். சாரி தலைவாசல் விஜய் அவர்களே. எதுவும் பேசாத. இதுக்கு பழிக்கு பழி வாங்காம உன்னை நான் விட மாட்டேன். சரி, இதை விட ஏகப்பட்ட சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரே பார்ட்ல பார்த்து முடிச்சிட முடியாது. ஏன்னா 10 பார்ட் போடுற அளவுக்கு நம்ம பிரேம்ஜி மட்டும் இல்லாம உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டே அந்த ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரும் நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறார். அதெல்லாம் பார்ப்போம். பட் இந்த வீடியோ மூலியமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எந்த தைரியத்துல இவரோட ஃபேன்லாம் விஜய் 144 பிக்சல் அப்படின்னு சொல்றானுங்கன்னு தெரியல. கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கம்பு சுத்துவாங்க. அவங்க நீங்களே பாத்துக்கங்க. நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.